யாருமா நீ? கூலிங் கிளாஸ் போட்ட குரங்கு மாதிரி இருக்க. ஏப்பா கை தட்டுங்களாம்ப்பா. ஏமா கொடை பிடிச்சிட்டு வந்ததை பார்த்தாலே தெரியலையா யாருன்னு? யாருமா? டீச்சர். டீச்சரா? என் 35 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு கேவலமான டீச்சரை நான் பார்த்ததே இல்லம்மா. 35 வருஷம் சர்வீஸ். லாரி சர்வீஸா பஸ் சர்வீஸா? இத பாருமா, நானும் என்னோட சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு லாரியை பார்த்ததே இல்லை. எப்பா ஒரு நிமிஷம் அமைதியா இருப்பா. என்னம்மா? என்னம்மா என்னப்பா? என்னம்மா என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க யாருன்னு சொல்லுங்க. இத பாருங்க, நான் வந்து டீச்சர், முதியோர் கல்வி எடுக்க வந்திருக்க டீச்சர். ஓகே. பக்கத்துல உட்கார்ந்துக்க கிளீனரா? நான் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல்மா. நீ ஒழுங்கா பிஹேவ் பண்ணலனா உன்னை நான் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். என்ன டிஸ்மிஸ் பண்ணுவேன்? நான் உன்னை லிப் கிஸ் பண்ணிடுவேன். வேற ஆத்த மாதிரி என்கிட்ட பேசினா கும்மிடுவேன் கும்மி. டீச்சர் என்ன யூஸ் பண்றீங்க? நல்லா கருகருன்னு வளர்ந்துருக்கு. முகத்துல ஒரு நகைச்சுவையோ? யார் அப்படி சிரிக்கிறது? நான் தான். நீயே சொல்லிட்டு நீயே சிரிக்கிறியா? அவங்க சிரிக்கிறாங்க. பேர் என்ன? டீச்சர் பேர் என்ன? சொப்பன சுந்தரி டீச்சர்ப்பா. சொப்பன சுந்தரி டீச்சரா? சொப்பன சுந்தரி. சரி, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரப்போறாங்க, அமைதியா இருமா. சரி. போனா தலை தஞ்சாவூருக்கு போகுது. யாரு நீ? யாருப்பா நீ? டீச்சரு, நான் சார் இல்ல, சப்பானி. தயவு செய்து சப்பானி தள்ளி நின்று பேசு. ஆமா, இங்க என்ன விஷயமா வந்தீங்க? அதாவது மயில் என்ன படிக்கிறதுலன்னு கலாச்சிச்சு, அதான் படிப்பு கட்டிட்டு போனான்னு வந்தேன். அப்படியா வந்த? அதாவது இந்த பையனை பார்த்தா நல்லா அடப்படுத்த கால்வா மாதிரி அழகாத்தான் இருக்கான். ஏம்மா என்னம்மா அப்படி சிரிச்சுனா நிகழ்ச்சி நடத்துறதா என்னம்மா? ஆக இருப்பா டீச்சர் மறந்துடுறாங்களா அடுத்த டயலாக். இந்த சப்பானி அடப்படுத்த கால்வா மாதிரி அழகாத்தான் இருக்கான். ஆனா அந்த மயிலு தான் ஏதோ அவனை அசிங்கப்படுத்தி இங்க அனுப்பிச்சிருக்கான். இத பாருமா சப்பானி, சொல்லு டீச்சர். நான் உனக்கு பாடம் எடுக்கிறேன்ப்பா. தேங்க்யூ டீச்சர். என்ன உங்களுக்கு நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன வாங்கிட்டு வந்தீங்க? நாங்க டீச்சர் சட குஞ்சம். என்னம்மா? சட குஞ்சம். கடைய மட்டும் கொடு. ஓகே, அடுத்த ஸ்டூடெண்ட் வாங்கப்பா. அதான் வரலல விடுங்கண்ணா. என்னப்பா சொன்ன? அதான் வரலல விடுங்க. இந்த மாதிரி விஜய் டிவி யோசிச்சாங்கன்னா உன் நிலைமை என்ன? அடுத்த ஸ்டூடெண்ட் பாப்பா. காட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி. பாட்டு போட்டா அதால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண. இங்க நீ என்னையே பாத்துக்கிட்டு இருக்க? பாட்டு போடாமலே இருந்திருக்கலாம்ல. என்ன கண்ணு அப்படி கேட்டுவிட்டா? யார் நீங்க? சட்டை போடாம பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கீங்க? ஆண்டாமணி இந்த 18 பட்டிக்கு நாட்டாம. நாயினா முட்டை போடக்கூடாது, நாட்டாமனா சட்டை போடக்கூடாது. தெரியாதா உனக்கு? நாட்டாம சட்டை போடுறது முட்டை போடுறதுலாம் இங்க தெரியாது. ஸ்கூலுக்கு வந்தா சட்டை போடணும், அதுதான் சட்டம். என்ன இப்படி சொல்ற? நான் என்ற கடலானதுக்கா சட்டை போடலாம் பாத்துக்கியா? என்ன அப்படி சொல்றியா? வேணா இப்படி சொல்லவா? போய் உட்காரு. அடுத்த ஸ்டூடெண்ட் வர சொல்லுப்பா. பொன்மகள் வந்தார், பொருள் கூடி தந்தார், பொன்மகள் காத்து திரும்புமா, ஏன் பாட்டு விரும்புமா. எப்படி அவன் என் பாட்டுக்கு எச பாட்டு பாடுறவ? தாலாட்ட மடியில் வச்சு தாலாட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா? இதான் பாட்டுக்கு எச பாட்டு பாட்டியா? ஆமா, இவரே தனியா உட்கார்ந்து கம்போஸ் பண்ண பாட்டுக்கு நாங்க எச பாட்டு பாடுறோம். யாரியா நீ? அதான் முதல் மரியாதை சிவாஜி. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? ஆமா, எல்லாம் நம்ம பயலக மாதிரி இருக்கீங்களே, என்ன நடக்குது? ஸ்கூல் நடக்குதுங்க. ஸ்கூல் நடக்குதா? ஏன் ஓடாத? ஏன்பா கை தட்டி அனுப்பிச்சு விடுப்பா, உட்காரு.
என்ன பண்ண வந்திருக்கீங்க? என்ன நடக்குதுங்க? இங்க வந்து முதியோர் கல்வி நடக்குதுங்க ஐயா. அதுக்கு நீங்க படிக்க வந்திருக்கீங்க. அடி கழுத, யார பார்த்து கிளவன்ற? இப்போ வேட்டியை மடிச்சு கட்டினால கேவலமா இருக்கும், இறக்குங்க, 4 பேர் பாப்பாங்க. எனக்கு இருக்கு பையல. நான் அவ்வளவு இளமையானவன் சொல்ல வந்தேன். நீங்க இளமையா இருப்பீங்களா? அப்படின்னா அந்த இளங்கச்சி கல்ல தூக்குங்க பாப்போம். இலங்கச்சி கல்லா? இளவட்ட கல்லுங்க. ஐயா, சின்சான் சிவாஜி, அது தூக்க சொல்றது சர்க்கார் நட்டு வச்ச மயில் கல்ல. ஓ, விஜய் தம்பி நட்ட கல்லா? அடி பொட்ட கழுத, என்னை ஏமாத்தி விட்டுட்டே. என்றா சப்பானி என்றா நடக்குதுங்க? அது ஒண்ணும் இல்ல, பிடி பீரியட் ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. அடுத்த ஸ்டூடெண்ட் வர சொல்லலாமா? உப்பா 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 உப்பா. டீச்சர், உங்ககிட்ட படிக்க தான் வந்திருக்கேன். ஐயோ நான் இல்லங்க, ஏங்க, அதெல்லாம் டீச்சரா? எங்க அம்மாவுக்கு ஆயாம இருக்கு. ஆமா டீச்சர், இத படிச்சிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். டீச்சருக்கே படிக்க தெரியல. என்ன டீச்சர் நீங்க? படிக்க கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. எப்பா பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சா வாப்பா இங்க வாப்பா. ஹலோ ஹலோ, சொப்பன சுந்தரி டீச்சரா? ஆமாங்க. உங்களுக்கு நாங்க ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கோம். சரிங்க, கொடுங்க. எந்த ஊருக்கு கொடுத்துருக்கீங்க? உங்களுக்கு புதுக்கோட்டை பக்கம் கொடுத்துருக்கோம். புதுக்கோட்டை பக்கம் கொடுத்துருக்கீங்களோ? சரி, இப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? ஸோ நீங்கள் இந்த ஸ்கூலில் இன்னைக்கு மட்டும்தான் நீங்கள் வேலை பார்க்க முடியும். நாளையிலேருந்து நீங்கள் அந்த புதுக்கோட்டை ஸ்கூலுக்கு தான் போக போகிறீங்க. இல்லை, முதல்ல மாதிரியே பேசுங்க, அது நல்லா இருந்துச்சு. இந்த பக்கம் இன்னைக்கு தான் நீங்கள் கடைசியாக இங்கே ஒர்க் பண்ண போகிறீங்க. சரிங்க. ஸோ நாளையிலேருந்து நீங்கள் புதுக்கோட்டை அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ண போகிறீங்க. சரிங்க, ஜாப்ல ஜாயின் பண்ணி போயிடும். ஓகே. இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல நீங்க லாஸ்டா வர்க் பண்ணிட்டு நீங்க கிளம்புங்க மேம். சரி, நீங்க கட் பண்ணுங்க. டீச்சர், டீச்சர், எங்களை விட்டு போறீங்களா? ஏன் டீச்சர்? எல்லாருக்கும் டீச்சர், இதெல்லாம் வேஸ்டா? சொல்லி கொடுக்கவே மாட்டீங்களா? உங்க எல்லாத்துக்கும் முதியோர் கல்வி கத்து கொடுத்து உங்களை நல்ல ஆளாக்கணுன்ற எண்ணத்தோட தான் நான் வந்தேன். டீச்சர், சேலைகளை அவுத்து விட்டுறாங்க, தள்ளி நின்று இல்ல அன்றாயிரம் வேற போடணும். உங்களுக்கெல்லாம் நல்லா கத்து கொடுத்து பெரிய ஆளா ஆக்கலான்னு தான் வந்தேன். ஆனா எனக்கு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு மாத்தி சொல்லிருச்சு, சென்னைக்கு தான் மாத்தி இருக்காங்க. ஆசாவாசையா என் நெஞ்சில கட்டி வச்சிருந்துட்டு கோட்டையை காலால தட்டி விட்டு போறியே. நான் போயிட்டு வரேன். நீங்க எல்லாரும் போகக்கூடாது. காலத்தினுடைய கட்டாயம், நான் போய்த்தாராக வேண்டும். டீச்சர், ஆனா நீங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி இந்த மீசியை மட்டும் எடுக்கக்கூடாது. கண்டினியூட்டி இருக்கு, அதனால எடுக்க மாட்டேன். டீச்சர், போறீங்க ஏன் ஞாபகார்த்தமா நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று தரேன். இதாங்க டீச்சர். என்னதுப்பா? பீடி டீச்சர். இல்லப்பா, நான் பீடி எல்லாம் குடிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட பொண்ணு வாரியா தெரியுது. பஞ்சு வச்ச சிகரெட் ஓகே டீச்சர்? அதெல்லாம் குடிக்க மாட்டேன். அப்பப்ப போர் அடிச்சா மாவா போடுவேன், அவ்வளவுதான். என்ன பார்க்கலாம்? காலையில் 6 மணி ஆச்சுல்ல? ஆமாண்ணே. நான் யாரு கொய்யால? நான் யாரு? நான் யாரு? நான் யாரு? அட ஜேகேபி வந்துட்டாரே. காலை 6 மணிக்கு மங்கள இசை.
பாடுறேன் அப்புறம் வாசி. ஓ சரிண்ணே. எத்தனை கடைண்ணே? 9. கஜலுக்கு போவார்னு நினைக்கிறேன். நாட்டு சரக்கு பள்ளிக்கூடம் போகலாமா? காடுச்சுக்கினு சதகையிட்டால் ஒரு மாதி அவள் விழிகளில் ஒரு பரசம் அதை காண்பதே தாம் ததாக்கி தாக்கி தாம் ததாக்கி தன தாம் தாம் ததாக்கி தன தாம் ததாக்கி தன ததிம் ததிம் ததாம் ததாக்கி தன தாம். அவன் பாடுற பேல அவனவன அடிச்சிருக்கான்டா. சேனலை மாத்துவான். சரி சேனலை மாத்திட்டாங்க, வாங்க போயிருவோம். அடுத்து இது நல்ல நாள், ராசி பலன் பார்த்து தான் வெளியே போகணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி முக்கியமான ராசி, பப்பு ராசி. பப்பு ராசி நேயர்களே, உங்களுக்கு தும்பப்பூவில் தூக்குமாட்டி சாவும் நேரம் வந்துவிட்டது. உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு. ஏனென்றால் சுடுகாடு அந்த பக்கம் தான் இருக்கு, போய் நீங்களே படுத்துக்கலாம். நான் சொல்ல உண்மையை தான் சொல்லுவாருன்னு. நல்லா சொல்றாருண்ணே. அடுத்தபடியாக நான் விஞ்ஞானத்தை உடைத்த ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். 1992 நான் விஜய் என்ற ஒரு பையனை கண்டு அன்று நான் நடிகராக வருவார் என்று சொன்னேன். அவர்தான் இன்று இளைய தளபதி விஜயாக வந்து உங்கள் முன்னால் நிற்கிறார். ஊத்துறான் நல்லா ஊத்துறான். அதே போன்றுதான் 2005ஆம் ஆண்டு கோயம்புத்தூரிலே ஒரு சின்ன எஃப்எம் ஸ்டேஷனிலே மாக்காப்பா என்ற ஒரு பையனை சந்தித்து நீ ஆங்கர் ஆவா என்று சொன்னேன். இன்று பல படங்களுக்கு ஹீரோவாகி உங்கள் முன்னே நிற்கிறார். ஒரு கைத்தளலை கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டேன். Thanks for watching. Like, Comments share, and subscribe.